நீ அச்சில செத்துட்டு எங்க அம்மாவுக்கு புள்ளைய சொல்றேன்னா எங்க அம்மாவுக்கு புள்ள கொடுப்பியா? ஐயா நீ என்னையா கேக்குற? ஐயா பாக்கலாம் வரவழையில ஒரு வஞ்சி அவளை நானு கொஞ்சி 2 பேரும் குழம்பு செஞ்சு அதை வச்சுட்டாங்க எல்லாரும் பிடிச்சி அஞ்சு சாப்பிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ அடிச்சுடு சொல்றேன் கொண்டு போற கையில் ஜாக்கிரதை அவன் தான் பேர் சொல்லிதான் சண்டை போடுறாங்க. இது இருக்கக்கூடாது. இது இல்லைன்னா அந்த கூட கேட்குமா? அது இல்லைனாக்கா நமக்கு வாயில் தான் இருக்கு. முன்னாடி வைக்கும். நேரம் சரியில்லை நினைக்கிறேன். ஓஹோ நேரம் பார்த்து வரேன். கேட்டு நிகழ்ச்சி ஒக்காயாருப்பா. ஓ மக்களுக்கு சீமன் பண்ண கேக்குறாங்க. ஆமா புட்டு கொடுப்பாங்களா? புட்டு கொடுப்பாங்க. உட்கார வச்சு அண்ணா உட்காந்துட்டாருண்ணா. ஐயோ ஆம்பளை உட்கார வச்சா பொங்கல் உட்கார வச்சா. அப்ப யாருண்ணா இவரு? அடிக்காதீங்க வலிக்குது. மெல்ல மெல்ல அடிங்க மாமா. நம்மள மாறிடணும் மாமா. நம்ம தான் மாறிட்டோம். நீ குறும்பு என்ன பாருங்க. ஆமா என்ன பாருங்க. நானே மாட்டினேன். காலம் அப்படியே தான் இருக்குது. யாரு ஓய்ய நீ போடுற யார் பண்ணியா அப்படி தெரிஞ்சிருக்க ஏன் போயிருக்க? சாமி ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல சாமி. பொண்ணு வீட்டுக்காரர் வந்து பாக்குறாங்க. பையன் இன்னும் வயசுக்கு வரல வருது. வந்து பாத்துட்டு போய் கேக்குறாங்க. நான் ஏற்கனவே வயசுக்கு வந்துட்டேன். ஆமா பொம்பளைக்கு வயசு வந்தா பஞ்சாயத்து தண்ணி சுத்துறாங்க, சட்டம் செய்யறாங்க. ஆமா ஆம்பளைக்கு வயசு வந்தா எப்படி தெரியுது? ஆம்பளைக்கு எப்படி வயசு வரான்னு தெரியாதா? ஒரு ஆம்பளை எப்ப பக்கத்து வீட்டு காமன் சௌரி எதிரானோ அப்போ வயசு வராங்க. ஆமா மாப்பிள்ள புடிச்சுக்கிட்டு சரியா நேரம் போட்டு கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சா மெரு உண்ணுவாங்க. எங்க வீட்டு 3 நாள் மாமியாருக்கு 3 நாள் எங்க வீட்டு 3 நாள் சிறப்பா முடிஞ்சு வச்சு எங்க மாமியாருக்கு 3 நாள் கிளம்பிட்டேன். முதல் நாள் வடபாய் ஆமா இரண்டாவது நாள் கறி கட்சி கறி விருந்து
கறி விருந்து கறி கட்டின்ற கறி விருந்துங்க. கறி விருந்து ரெண்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ஊத்த உட்காந்து பாருங்க மாமியார் இருந்தாரு மறுப்புல சாப்பிட்டு சாப்பிட்டு ஊத்த உட்காந்துக்கிற மாதிரி என்னடா கல்யாணம் முடிச்சா கோயிலுக்கு போகலான்னு போனோம். கண்டிப்பா அதனால நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போலான்னாரு. எந்த கோயிலுக்கு போலாம் மாமா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னா திருப்பதி எருமாளை போய் தரிசி பெருமாள்ற பாவி பெருமாளை எருமாள்ற பொறுமை சேர்த்துட்டியா மாட்டிட்டாங்க. நீங்களா பாக்கி பேசிக்கிறேன் ஆனா திருப்பதி வெங்கடேஸ்வரர் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே பையத்துக்கு நேரம் பஸ் ஸ்டாண்ட் போனங்க. 2 பேரும் பஸ் ஏற்றோம். பாய் கழுவு போயிடுது. சித்தூர் தாண்டி போயிட்டே இருக்குது. கண்டிப்பா சீட்டு கட்டு வராரு. ஆமா டீட்ரா டீட்டு டிக்கெட் கட்டு வராரு. மாமனார் தானே கோயிலுக்கு கூட்டாரு. மொத்த செலவு மாமனார் பாத்து போறாரு அப்படின்னு நான் கம்மி வரேன். புது மறுப்புலையாச்சே மொத்த செலவு மறுப்புல பாத்து என் மாமனார் கம்மி வராரு. அவரு கண்டு வராரு என் மூஞ்சி மாமனார் பார்த்தோம். என் மாமனார் மூஞ்சி நான் பார்த்தோம். என் மூஞ்சி 2 பேரும் கண்டிட்டு பாத்துட்டு இருக்கிறாரு. உடனே கண்டிட்டு கோவம் வந்துச்சு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கியா உடனே கண்டிட்டு கோவம் வந்துச்சு. அல்வட்ட கம்மியா இல்லையா குட்டில கேட பிரச்சனை இல்ல பார்த்தா சீட்டு லவுடிக்க போ நீங்க 2 பேரும் நீங்க வாங்கறதுக்காக நான் உங்களை அவமானப்படுத்துறதுக்காக சிரிச்சேன். ஆமா நீ யார கைப்பாவுங்க உன்னையே சொல்ல பாருங்க. ஏங்க இப்ப பஸ்ல டிக்கெட் எடுத்தா யாரு நீங்க உங்க மாமனாரா கண்டிட்டு எனக்கு எடுக்கிறாரு. ஓ அப்படியா கைவாட்டு இப்படி வருது. அந்த பாவனை கைவாட்டு இப்படி வருது. எனக்கு சொல்லாதீங்க ஏன் அப்படி என்ன சொல்ல போ அவங்க வந்து கும்பிட்டுதா சொல்றா போடா உங்களுக்கு சொல்ல சொல்றா அறுபட்ட கம்யூனிட்டியா 60 ராவுங்க அட மாமா லவுடுங்க போல் என்ன பாக்குறா என்னடா பாக்குறா ஏய் ஆளுங்க யார் சொல்றீங்க அப்படியே கண்டிச்சு எங்களை கேட்டாருங்க. அச்சு கல்தாமரங்களை 2 குத்து பாதியில இறக்கி விட்டாரு. 2 மணியா ராத்திரி 1 மணி அங்கோடு நிக்கிற நானே மாமனாரம் 2 பேரும் பேசி முடிவு எடுத்து கிளம்புங்க. நடபாதியா திருப்பதிக்கு போவாங்க பாரு. ஆமா அது மாதிரி போய் பாட்டி யாத்திரை போய் கடலை பார்க்கலாமே. அடுத்து கிளம்பணும். வெடிக்காக 4 மணிக்கெல்லாம் திருப்பதி போயிட்டோம். 5 மணிக்கெல்லாம் மேல போனோம். நல்லா தரிசனுங்க. சிறப்பான தரிசனம். தரிசனம் முடிச்சு வெளியே வந்தா திடீர்னு பசி எடுத்துச்சு. ஆமா நடந்து போனதா பசி இருக்கதான் செய்யும். பாயில கை விட்டா துட்டுல வெறும் 5 ரூபாய் ஆகுது. 5 ரூபாய்க்கு 1 இட்லி வாங்கி ஆளுக்கு 1/2 இட்லி சாப்பிட்டாலும் பசி இறங்காது. அதனால சரி வாய் கஷ்டப்பட்டு வெத்தலை பார்க்காது போதுமே அப்படின்னு 5 ரூபாய்க்கு போய் கடையாளர் கொடுத்தேன். 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 4 பாக்கு கொடுத்தாரு கடையாளர். அது எத்தாது மாமனார் கொடுத்துட்டு அது கூட தொட்டு தட்டுவாங்களே ஐஸ்கிரீமா சுண்ணாம்புடா ஐஸ்கிரீம் தான் தொட்டு நட்டுவாங்களா வெத்தலை பாக்கு போட தனியா தெரியுங்க. சரி சுண்ணாம்புடா அது போய் கடையாளர் காட்டுங்க. வெத்தலை பாக்கு தட்டு கொடுத்து வாங்கினா சுண்ணாம்பு அந்த டப்பால எப்படி எவ்வளவு 1 ரூபாய் எடுத்துட்டாரு. நான் ஆட்டு முடிச்சு நாயாச்சா இன்னும் சுண்ணாம்பு வரேன் நான் எடுத்துன்னு வந்து பாக்குறேன். என் மாமனார் வெத்தலை பாக்கு பிரிச்சு வச்சுக்கிறான். 2 வெத்தலை 2 பாக்கு என் மாமனாருக்கு 2 வெத்தலை 2 பாக்கு எடுக்கு வெத்தலை பாக்கு அவரு பிரிச்சாரு. நான் சொன்னா இருக்கிறேன் வெத்தலை பாக்கு தண்ணி இருக்கியா சுண்ணாம்பு நான் இருக்கிற பாருட்டு இம்மா சுண்ணாம்பு என் மாமனாருக்கு இம்மா சுண்ணாம்பு எடுக்கு 2 பேரும் போட்டு ஆடு தயம் போடுற மாரி போடுறோம். சித்திரை மாசம் கத்திரி வெயில் வாய் வீங்கி போச்சு. வாய் மொத்தம் வெந்து போச்சு. மூச்சிட்டே வெச்ச ஆகி போச்சு. நாக்கு வெளியே தள்ளி போச்சு. 2 பேரும் நாக்கு தொங்க போடுங்க. நாய் கால் பாட்டு நிற்கிறான். பாட்டு நேரத்துக்கு நாய் வந்து அந்த பக்கமா போதையா போன நாய் கம்மு தானே போனான். போன நாய் கம்மு தானே போனான். போனா போது என்னமா கதை சொல்லுங்கிறான்னு பார்த்தா என்ன நாய் நாய் ஏங்க போன நாய் கம்மு தானே போனான். ஏங்க எத்தனை கேட்கறியா சொல்லிருக்கியா அப்ப உங்க தான் சொல்லுவாங்க. நாய் போச்சு எங்களை மாதிரி அது நாக்கு தொங்க போட்டு போகுது. அதை பார்த்த உடனே நானே மாமனார் முடிவு வைத்தோம். நம்மள மாதிரியே பிரியாணி படுத்து இது பின்னால போன நமக்கு மருந்து கிடைக்கும். அது நாய் பின்னால என் மாமனார் நான் 3 பேரா போய்க்கிறேன். போன நாய் நேரம் வெயில் கட்ட போச்சு. அந்நேரத்துக்கு தான் ஒருத்த உக்காச்சி எழுத்து போனோம். அவனுக்கு நான் அடிச்சுட்டே தெரியல. இந்த போன நாய் சும்மா தானே இருக்கணும். கிட்ட போய் மருந்து பார்த்துட்டு சலா சலா ஆச்சு. நாய் நாக்கு உள்ளிச்சு இத பாத்துக்கிட்டே இருப்பாரு என் மாமனாரு. அடே நாக்கு உள்ளிச்சு தான் மருந்து படுத்து அப்படின்ட்டு 2வது என் மாமனார் போய் சலா சலா இருப்பாரு. என் மாமனார் நாக்கு உள்ளிச்சு இத பாத்துக்கிட்டே இருக்கேன். நாய் நாக்கு உள்ளிச்சு மாமனார் நாக்கு உள்ளிச்சு இதுக்கு இதான் மருந்து படுத்து அதுக்கு 3வது ரவுண்ட் நான் போய்
சலசலான்னு. சுத்தமா ஒரு தொட்டி எடுத்துட்டியா? மூணாவது round நான் தொச்சி எடுத்துட்டேன். அல்ப போச்சு. வாய்க்கு ஏதோ போய் செஞ்சா. ஆஹா. நாக்கு உள்ள இழுத்துருச்சு. உள்ள போட்டு. நானே மாமனார் பேசிக்கிட்டு வரேன். என்னடே? மாமனார் ஏதோ திருப்பதிக்கு வந்தோம். ஏய். வெத்தலை பாக்கு போட்டு வாய்க்கு மாதிரி ஆகி போச்சு. ஆமா. தெரியாது நீ நான் தப்பு பண்ணிட்டோம். ஓஹோ. நல்ல துணியோ மறை துணியோ இருக்கணும். ஆமா. அதனால உன் பொண்டாட்டி நீ சொல்லாத. சொல்லாத. என் பொண்டாட்டி நான் சொல்ல மாட்டேன். ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க. அப்படின்னு பேசி முடிவு எடுத்துட்டு கிளம்பினாங்க. நேரா வீட்டுக்கு வந்தா என் பொண்டாட்டி வாசல்ல நின்னுங்கிறான். பிள்ளை திருப்பதிக்கு போய் வந்தா கணவர் வருவார் எங்க வந்து காத்திருப்பா. வாசல்ல நின்னுங்கிறான். வந்தோடனே மாமா திருப்பதிக்கு போறேன் நல்லா தச்சுமா அப்படின்னு கேட்டா நல்லா தச்சுட்டு என்ற ஒரு குறையும் கிடையாது. சரி மாமா திருப்பதிக்கு போறேன் லட்டு விட்டு வாங்கியா. அதே திருப்பதிக்கு போனாக்கா விசேஷமா இருந்தா லட்டு தண்டை. அந்த லட்டு கொடுத்தாக்கா அனைவருக்குமே ஒரு பிரசாதம் தான். அடடா பிரசாத் நீ லட்டு வாங்கியா மாமாண்ணா. அது யாரு நானே துட்டுல அது நடமாடிமா போய் வரோம். நான் எதுக்கு லட்டு வாங்கியாச்சு அப்படின்னு என் பொண்டாட்டி சும்மா தானே இருக்கணும். ஆமா. நீ மட்டும் ஃப்ரீ துட்டுமே துட்டு வச்சியா அப்படின்ட்டா. சொல்ல மாட்டேன் என் மாமனார் போய் கொண்டாந்து சொல்லிட்டுக்கிறானே அப்படி எனக்கு கோவம் வந்துச்சு. நான் சும்மா இருக்கக்கூடாதா? நான் மட்டும் துள்ளடி ஒப்பனு சேர்த்து அடி துண்ணா. கட்சியில அடி துண்ண கதையாய் போச்சு. ஏன்டா நேரம் போட்டு கேட்டாக்கா தந்தனா பெரியவங்க சொல்லுவாங்க. என்னடா? உன்னாலும் தன் வாயாரக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால வாய் வச்சு சொன்னா நான்